தலைநகர் டெல்லியை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெட்டுக்கிளிகள் தாக்கலாம் என்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். ஒரு தொகுப்பின் வாயிலாக விரிவாக பார்க்கலாம். ஆப்பிரிக்காவில் உருவாகி ஈரான், பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்த வெட்டுக்கிளிகளின் அபரிமிதமான பசியின் காரணமாக பயிர்களை பெருமளவு அழித்து வருகின்றன. ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்குள் புகுந்து ஏராளமான பயிர்களை அழித்த பாலைவன வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமாக தலைநகர் டெல்லிக்கு அடுத்துள்ள ஹரியானா மாநிலம் குருகிராம் வந்தடைந்துள்ளன. குருகிராம் வாசிகள் நிறைய பேர் வெட்டுக்கிளிகள் படையெடுப்பை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் சாலைகளிலும் கட்டடங்களிலும் பறக்கும் அந்த வீடியோக்களை பார்க்கும்போது ஒருவிதமான அச்ச உணர்வு தோன்றுகிறது. குருகிராம் பகுதியில் பெருநிறுவனங்களும் குடியிருப்புகளும் ஏராளமாக உள்ளன. எனவே ஆயிரக்கணக்கான வெட்டுக்கிளிகள் வீட்டிற்குள் நுழைந்துவிட்டால் அவற்றை வெளியே விரட்டுவது சிரமமான விஷயம் என்பதால் பொதுமக்கள் தங்களது வீடுகளின் ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடி வைக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. टिड्डी बच जाएंगी, नहीं तो बहुत ज्यादा नुकसान कर देंगे टिड्डी। மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கிகள் மூலமாகவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெட்டுக்கிளிகள் எப்போது வேண்டுமானாலும் டெல்லிக்குள் நுழையலாம் என்பதால் டெல்லியில் உள்ள மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை விவசாயம் பெரிய அளவில் கிடையாது என்பதால் இந்த வெட்டுக்கிளி தாக்குதல்களால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் பிரதான இடங்களில் அலங்கார பூக்கள், செடிகள் மற்றும் மரங்கள் பராமரிக்கப்படுகின்றன. குறிப்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை, வெளிநாட்டு தூதரகங்கள் அமைந்துள்ள சாந்திபத் பகுதியில் பல அரிய வகை வெளிநாட்டு தாவரங்கள் அழகிற்காக பராமரிக்கப்படுகின்றன. வெட்டுக்கிளிகள் தாக்குதல் ஏற்பட்டால் இவை பெருத்த சேதத்திற்கு உட்படலாம் என்பதால் அதிகாரிகள் கவலையடைந்துள்ளனர். எனினும் ரசாயனங்கள் மற்றும் அதிக ஒலி எழுப்பும் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்லி மக்களுக்கு இந்த வெட்டுக்கிளி தாக்குதல் எந்தவித சிரமத்தையும் ஏற்படுத்தாமல் முடிந்தால்தான் சற்று நிம்மதி பெருமூச்சு விட முடியும். புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து நிரஞ்சன்.